என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா Asus தரப்புலேருந்து ரீசெண்டாக Asus ROG ஃபோன் 5 அந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனுக்கு வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு, நல்லா ஒரு கேமிங் ஃபோன்னே சொல்லலாம். அந்த ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா Asus தரப்புலேருந்து இப்போ வந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னென்னா நாங்கள் வந்து Asusோட Zenfone சீரிஸில் வந்து ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ண போல சொல்லிட்டு நியூஸ் வந்துருக்கு. அந்த ஃபோனோட பேரும் ரிவ்யூ இருக்குது. என்ன பேர்னா Asus Zenfone 8 Pro. இதான் வந்து அந்த ஃபோனோட பேர். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Asus Zenfone 8 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர்னா ஃப்ளிப் மாடல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து Zenfone சீரிஸே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோன் எல்லாமே வந்து ஃப்ளிப் மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் வந்து ஃப்ளிப் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே போய் வீடியோ முதல்ல வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். நீங்கள் பார்த்து கௌதம் சேனல் வாங்க உங்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Asus Zenfone 8 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸு கீழே என்னென்னக்குன்னு பார்க்க போகிறோம். சென்டரில் பெருசாக வந்து 8 போட்டிருக்காங்க, கீழே ப்ரோன்னு இருக்குது, அது கீழே Zenfone 8 Pro போட்டிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்க போகுது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது சைட்லேயும் வச்சுருவோம். அடுத்தது வந்து ஆக்சஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் வந்து எத்தனை வாட்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் ஆனால் 60 வாட் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Asus Zenfone 8 Pro இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாவே இருக்குது. அப்புறமா சென்டரில் வந்து ஆக்சஸோடைய லோகோ போட்டிருக்காங்க. இந்த ஃபோனோட கீ ஃபியூச்சர் என்னென்னா இந்த ஃபோனை வந்து கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியர்லையும் செல்ஃபிலையும் ஒரே கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து ஃப்ளிப் மாடல் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப் மாடலு. ஸோ நீங்கள் வந்து ஒரே கேமரா நீங்கள் வந்து 2 யூஸாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. கேமரா அடுத்து பார்ப்போம். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனை நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறமா வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், 5G சிம் போட்டுக்கலாம். டாப் சைடில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Asus Zenfone 8 Pro இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து Qualcomm Snapdragon 888 அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேமிங்கு எடிட்டிங் நல்லாவே இருக்க போது, ஹீட்டிங் இஷ்யூ ஹேங் இஷ்யூ வந்து இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். ஜிபி வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க போது கேமிங்க்கு. ஸோ வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோன்னே சொல்லலாம். ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் வரப்போது எத்தனை ஜிபி ரேம்னா 12 GB ரேம் அண்ட் 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 60,000 rupees வருது, 60,000 ரூபா வருது. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது தோணுது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து மெமரி வந்து 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 கொடுத்துருக்காங்க. அப்புறமா சேஃப்டிக்கு வந்து கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5100 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு எவ்வளோன்னு தெரிய வரல. இப்போதைக்கு ரூமர்ஸ் படி 60 வாட் இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிய வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி நல்லாவே இருக்க போது. நீங்கள் வந்து ஒரு லோ யூசேஜ் இருந்தீங்கன்னா ஒரு 1 day வரை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. நீங்கள் வந்து ரொம்ப ஹை யூசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 6 hours 7 hours கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. அந்த ஒரு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரினே சொல்லலாம். இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து இது ஒரு ஃப்ளிப் மாடல்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு வந்து ரியலும் அதே கேமரா தான், செல்ஃபிலும் அதே கேமரா தான். ஸோ உங்களுக்கு ஒரே வாட்டி சொல்கிறேன், அதே 2 வாட்டி நினச்சிக்கோங்க. இந்த ஃபோனோட கேமரா வந்து 3 கேமராஸ் இருக்குது. ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க.
எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ரெண்டாவது கேமரா 20 மெகாபிக்சல் கேமரா, மூணாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதே கேமரா தான் உங்களுக்கு வந்து செல்ஃபிலையும் வரப்போகுது, ரியர்லையும் வரப்போகுது. உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, படமா சப்போர்ட் உண்டு, ஹெச்டி சப்போர்ட் உண்டு. இதே சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபிலையும் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரியலையும் செல்ஃபிலையும் ஒரே கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 2 கலரில் வரப்போது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. நம்ம கையில் வந்து பிளாக் கலரு. நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம், நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 188 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க போகுது, ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. நீங்கள் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் பழகிரும். ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் ஆசஸோடைய Zen UI கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். முதல் சிம் 5G போடலாம், ரெண்டாவது சிம் 4G போட முடியும். அப்புறம் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட சென்சர்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சர், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்குறோம். இந்த மொபைலில் வந்து வைஃபை, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, NFC ரேடியோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா May 12, 2021 லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்குது. வாங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Asus Zenfone 8 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Asus Zenfone 8 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.